வணக்கம், நான் உங்கள் நண்பன் எஸ்வி. இன்றைக்கி மே தினம், அதாவது உழைப்பாளர்களுடைய தினம். ஸோ அனைத்து உழைப்பாளர்களுக்கும் எனது இனிய உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி உழைப்பாளர்கள் தினம் அப்படிங்கிறனால நம்ம அதை பற்றியே பார்க்கலாம். ஸோ இது உங்கள் சேனல் தியரி ஆர் ப்ராக்டிக்கல். ஸோ May 1 இன்டர்நேஷ்னல் லேபர்ஸ் டே. இது ஏன் கொண்டாடும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, வரலாற்றில் கொஞ்சம் முன்னாடி போகணுங்க. எந்தளவுக்கு முன்னாடி அப்படின்னா 1886 சிக்காகோவில் நடந்த ஹே மார்க்கெட் ரியாட் அப்படிங்கிற ஒரு புரட்சினால தான் இதை கொண்டாடுறோம். புரட்சினாலே கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். எந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சு அப்படின்னா, குறைந்த ஊதியத்துக்கு வேலை செய்ய சொன்ன விஷயமா இருக்கட்டும், இல்லைனா ஆபத்தான இடத்துல பாதுகாப்பே இல்லாமல் வேலை செய்ய சொன்ன விஷயமா இருக்கட்டும், இல்லை நேரக்கணக்கே இல்லாமல் வேலை செய்ய சொன்ன விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால தான் புரட்சி வெடிச்சுது. ஸோ அப்போலேருந்து உலகத்தில் மே தினம், அதாவது May 1 இன்டர்நேஷ்னல் லேபர்ஸ் டேன்னு கொண்டாட ஆரம்பித்தோம். பட் இது எல்லா நாடும் உடனே அக்செப்ட் பண்ணிக்கல. வெவ்வேறு நாடுகள் வெவ்வேறு காலகட்டத்தில் தான் இதை இன்டர்நேஷ்னல் லேபர்ஸ் டேன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ பிகாஸ் ஏன் அப்படின்னா May 1 அப்படிங்கிறத பூக்களை வரவேற்கிற தினமாகவும் சில நாடுகளில் கொண்டாடினாங்க. நம்ம இந்தியாவில் மே தினம் எப்போ ஃபஸ்ட்டு கொண்டாடப்பட்டுச்சு அப்படின்னா 1923 நம்மளுடைய சென்னை மாநகரில் ட்ரிப்ளிகேன்லையும் ஹைகோர்ட்டுக்கும் ஆப்போசிட்லேயும் தான் மே தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது முதலாக. ஸோ அதாவது May 1 லேபர்ஸ் டே ஏன் கொண்டாடுறோன்னு பார்த்துட்டோம். அதை எப்படி கொண்டாடலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு உழைப்பாளிக்கும் 8 மணி நேர வேலை, ஒவ்வொரு தொழிலாளிக்கும் உரிய பாதுகாப்பு, அந்தந்த தொழிலுக்கு ஏற்றாப்புல பாதுகாப்பு, அப்புறம் அவங்களோட நலத்திட்ட உதவியாக இருக்கட்டும், இல்லைனா வரங்கள சலுகைகளாக இருக்கட்டும், எல்லாமே கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ண வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லா சிட்டிசனுக்குமே இருக்குது. பட் அதை நம்ம சரியாக பண்ணுறதில்ல. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 138 கோடி. இதில் 17%, அதாவது 234 மில்லியன் மக்கள் பாவர்ட்டி லைனுக்கு கீழே தான் இருக்காங்க. அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே தான் இருக்கிறாங்க. இந்த வறுமை கோடு அப்படிங்கிறது எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு வெறும் 94.26 பைசா கூட சம்பாதிக்க முடியாமல் கஷ்டப்படுற அந்த மக்களை தான் நம்ம வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோட எண்ணிக்கை மட்டுமே எவ்வளோனா 234 மில்லியன். ஸோ இந்த மாதிரி வறுமை கோட்டி கீழே உள்ளவங்க கிடைச்ச வேலையை செய்கிறாங்க. அந்த மாதிரி கிடைச்ச வேலையை செய்கிறதுல மிக கொடுமையான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுறதாங்க. ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுற குடும்பத்திலேருந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிற பையன் சந்திக்கிற கேலி கிண்டலும் சரி, இல்லைன்னா அந்த குடும்பம் சொசைட்டியில் சந்திக்கிற ஏளனமான பார்வையும் சரி இன்னுமே நடந்துக்கிட்டு தாங்க இருக்கு. ஸோ இப்போ நம்ம விஷவாயு தாக்கி ஒரு வலி அப்படிங்கிறத நம்ம நியூஸில் பார்க்குறோம், கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணுறோம். பட் அந்த குடும்பத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட 7 வயசில் அவன் தன்னோட அப்பாவை இழந்துடுறான். இல்லைனா அந்த பொண்ணாக இருந்தாலும் தன்னோட அப்பாவை இழந்துடுறான். இல்லை அதுவும் இல்லாமல் 30 வயசில் அந்த பெண் விதவை ஆகுறான். ஸோ இப்போ நம்மளோட பிள்ளைகளை அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகணும் அப்படின்ட்டு படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ வறுமை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் குழந்தைகளை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பெண் வீட்டு வேலையோ இல்லை மற்ற வேலைகளோ செய்ய போகிறான். அப்படி செய்ய போகிற இடத்துல எத்தனை பேர் நம்ம இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட அதிகமாக வேலை வாங்குறதும் சரி, வெறும் கம்மியான சம்பளத்தை கொடுக்குறதும் சரி நம்ம கண்ணு முன்னாடி இன்னுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது மட்டும் இல்லை, ஜவுளி கடையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 8 மணி நேரம் தான் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பாக கேள்விக்குறி தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கான்ட்ராக்டர்ஸ், அதாவது பாலம் கட்டுற அந்த குறைஞ்ச சம்பளத்துக்கு பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கும் பாதுகாப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதுவும் கேள்விக்குறி தான். இதை விட பெருநகரமான சென்னை, கொல்கத்தா, பெங்களூரு, ஹைதராபாத் அந்த இடத்துலலாம் இதை விட நிலைமை இன்னும் மோசங்க. ஸோ யாரோ ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க எல்லாருமே தன்னோட மொத்த குடும்பத்தையும் விட்டுட்டு இவங்களுக்காக வேலை பார்க்குறாங்க. அதனால் சம்பளம் கொடுக்குற நீங்கள் சம்பளம் வாங்குகிற இவங்களை மதிக்கக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே இல்லைங்க. எல்லாருமே மனுஷங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்தால் போதும், அவங்கள மதித்தா போதும். ஸோ அந்த சிச்சுவேஷனை மாற்றணும் அப்படின்னு நம்ம எதுவும் புதுசாலாம் பண்ண வேணாம். நம்ம வீட்டு பக்கத்தில் நம்ம தெருவுலையோ டெய்லி குப்பை எடுக்கிற வரவங்களாக இருக்கட்டும், இல்லை ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுறவங்களா இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு ஜஸ்ட்டு ரெஸ்பெக்ட் பண்ணாலே போதும், இந்த நிலமை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். கண்டிப்பாக என்றைக்கோ ஒரு இன்ஜினியர் இதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்க தான் போகிறான். இப்போ இல்லைன்னு சொல்ல வரல, பட் அது நடைமுறைக்கு இன்னும் வரல. ஸோ நடைமுறைக்கு வரதான் போகிறோம், அன்றைக்கி நிலைமை மாறதான் போகுது. அது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நீ ட்ரைனேஜ் தான் ஆளணும் அப்படின்னு நம்ம எந்த ஒரு கட்டுப்பாடும் விதிக்காமல் அவங்களையும் நம்ம ஈக்குவலாக மனுஷனாக மதித்து ரெஸ்பெக்ட் பண்ணால் இந்த நிலைமை கண்டிப்பாக மாறுங்க. ஸோ பில்கேட்ஸ் அம்பானிலேருந்து கூலி தொழில் செய்கிற எல்லாருமே தொழிலாளர்கள் தான். ஸோ இவங்க எல்லாருமே மதிக்கப்பட வேணும். இந்த ஒரு நாள் மட்டும் இவங்க எல்லாரையும் மதிச்சுட்டு மற்ற எல்லா நாளும் இவங்களை மிதித்து நசுக்கக்கூடாதுங்க. ஸோ இந்த நிலமை மாறணும். ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த ஸ்பெஷல் டேயில் நம்மளோட டாக்டர்ஸ், நர்சஸ்ஸு, போலீஸு, அப்புறம் இந்த ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுறவங்க, விவசாயி, அப்புறம் இந்த தூய்மை பணியாளர்கள், இவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் விஷயம் சொல்லி இந்த வீடியோவை நான் உங்களுக்கு முடிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then it's bye from SV. ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள்.